கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே தனியார் தொழிற்சாலை பேருந்து மோதி 2 பேர் உயிரிழந்த நிலையில் கோபமடைந்த பொதுமக்கள் பேருந்துகளை அடித்து நொறுக்கியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் சுகன்யா. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே எலமங்கலம் என்ற பகுதியில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் அதாவது தனியார் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. 3 ஷிப்டுகளாக இயங்கி வரும் இந்த தொழிற்சாலையில் ஆயிரக்கணக்கான பெண் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களை பணிக்கு பணி முடிந்து வீட்டுக்கு சென்றுவிடவும் தொழிற்சாலை சார்பில் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இரவு பணிக்கு செல்வதற்காக தொழிலாளர்கள் கெலமங்கலம் 4 ரோடு சந்திப்பு அருகே சென்று கொண்டிருந்த போது கெலமங்கலம் அருகே கிராமத்தைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளர்கள் குமார் மற்றும் கணேஷ் இருவரும் பணி முடிந்துவிட்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது தனியார் தொழிற்சாலையை சேர்ந்து இவர்கள் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி இருசக்கர வாகனம் மிகவும் அளவுக்கு அதிகமான விபத்துக்கு உள்ளாகியது. இந்த விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உடலசங்கி உயிரிழந்தார். மற்றொரு நபர் பலத்த காயமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து விட்டார். தொடர்ந்து 2 பேர் இறந்த சம்பவம் அறிந்த அந்த பகுதி மக்கள் திரண்டு வந்து விபத்துக்குள்ளான தனியார் தொழிற்சாலை பேருந்து மற்றும் அந்த வழியாக வந்த அதே தொழிற்சாலையை சேர்ந்த 6 பேருந்துகளையும் அடித்து நொறுக்கினர். இதனால் அங்கு மிகவும் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. மேலும் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிப்படைந்த நிலையில் தகவல் அறிந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை மற்றும் ஏடிஎஸ்பி போலீசார் அனைவரும் விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை லேசான தடியடி நடத்தி அப்புறப்படுத்தினர். தொடர்ந்து போக்குவரத்தை சீர் செய்தனர். இதனால் சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் இறந்த 2 பேர்களின் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தேங்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த பகுதி கிராம மக்கள் தெரிவிக்கையில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு அரசு சார்பில் உரிய நிவாரண நிதி வழங்க வேண்டும், மேலும் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் எனவும் அதாவது இந்த பகுதியில் அடிக்கடி விபத்து நிகழ்வதால் வேகத்தடை அமைக்க வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். சுகன்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.